அதிதின்ற பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் அவுட் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கு தெரியாம செவரேறி குதிச்சு வெளியே போயிட்டு இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க சீக்கிரமா வாங்க. அசலா பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட மாட்டிருந்திருப்பாங்க. இப்ப அவ போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி ஒரு நாயுமே நின்னுட்டு இருக்கும். இப்ப அந்த நாயுமே அவ துரத்த ஆரம்பிச்சிரும். இப்ப அவளும் ஓடி போயிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கிட்ட எப்படி தப்பிச்சிருவா. இப்ப நம்ம ஹீரோ ஆதியோ அதிதி கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, பக்கத்துல எங்க பெட்ரோல் பங்க் இருக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி கேட்பான். இப்ப ஆதியோ லொகேஷன் பாத்துட்டு தேங்க்யூ சோ மச்னு சொல்லிட்டு போனை குடுத்துட்டு போயிடுவான். ஐயோ நம்மள தனியா விட்டு போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நின்னுட்டு இருப்பா. போன ஹீரோ மறுபடியும் திரும்பி வந்து நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லி கேட்பான். எனக்கு இங்க தனியா நிக்கிறதுக்கு பயமா இருக்கு, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ நீங்க எதுக்கு இந்த டைம்ல வெளியே வந்தீங்க, கூட பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்தேன், ஒரு நைட் ஆச்சும் ஜாலியா வெளியே சுத்திட்டு நல்லா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன், லாஸ்ட்ல எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. கேக்குற ஹீரோவும் இப்பயும் உங்களுக்கு ஊர் சுத்தணுமா என்ன சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லுவா. உங்க கூடவா ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் பயமாவே இருக்கே, முடிவெடுக்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க வேணா ஒரு டாஸ் போட்டு பாருங்களேன், நானும் போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே அங்க போயிடுவான். சரின்னு அவளும் டாஸ் போட்டு பாப்பா, அந்த காயின் காணாம போயிடும். இந்த காயினை தேடிட்டு இருக்கும் போது இப்ப அவனுமே பெட்ரோல் போட்டு வந்துருவான். சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் போக முடிவு பண்ணிடுவா. இப்ப ஹீரோவும் அவனுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாரிங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்காமலே நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல நீங்களும் என்னோட அப்பா மாதிரியே பண்றீங்க, அவரும் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்காமதான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு யாருமே எனக்கு கேட்டதே கிடையாது, எல்லா டிசிஷனுமே எங்க அப்பா மட்டும் தான் எடுப்பாரு. அதனாலதான் வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி அவுட்டிங்லாம் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு ஊர் சுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவனோட பைக் ஓட்டலாம் கத்துக்கலாம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி அவகிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்காமலே வந்துட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்பா. அம்மா கிட்ட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்ற விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க, ஏன்னா எவ்வளவு நாள் தான் இது மாதிரி வீட்டுக்கு தெரியாம வந்துட்டு போவீங்க, நீங்களும் கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹாபிட்டை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா.